அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி ஆப்பில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னா, டேம் 2க்கு உரிய எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடை வந்து எப்படி மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை அப்படிங்கிற பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாக் அவுட் அண்ட் லாகின் செயலியை ஒரு முறை லாக் அவுட் செய்து லாகின் செய்து கொள்ளவும் அப்படின்ட்டுருக்காங்க. ஹோம் பேஜ் மதிப்பெண்களை செயலியில் பதிவு செய்த பிறகு செயலின் முகப்பு பகுதி ஹோம் பேஜ் வரை ஒரு முறை பின்னேக்கி செல்லவும். இது வந்து இணையத்தில் சேமிக்க உதவியாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன் ஹோம் பேஜ் செல்ல வேண்டும் அப்படின்னா, மதிப்பீடு சார்ந்த தரவுகளை இழக்க நேரலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்னு வந்த பிறகு அதை வந்து லாக் அவுட் 5 நிமிஷம் கழித்து பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப்குள்ளே போய்க்குங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆன பிறகு இப்போ திரும்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் லாக் அவுட் பண்ணிவிட்டேன், இப்போ நான் லாகின் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோடனே உங்கள் நேமோட ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதை இன்ட்டை கொடுத்துக்கோங்க, எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இங்கே பாருங்கள் எண்ணும் எழுத்தும் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எல்லா கிளாஸுக்குமே டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா கிளாஸும் இது பண்ணுறதுனால எல்லா சப்ஜெக்டும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அப்டேட்டுன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மெட்டின்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டி ஏன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து டச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக வந்து நாட் ரிக்கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இது வந்து ரெக்கார்டுன்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமோட வந்திருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட் வந்து வரல அப்படின்னா ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ வந்து ஆக்டிவிட்டி 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணுங்கள். 6ஆம் மார்க்கை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்டிருக்கும். டச் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது ஆட் ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி எடுங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ மேக்ஸிமம் வந்து 2 ஆக்டிவிட்டி தான் கொடுக்கணுன்னு இருக்காங்க. சப்மிட் இருக்கான்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ரேட் கொடுக்குறோம் நம்ம 5. சரியா? அதே மாதிரி செகண்டுக்கு வந்து 6. இப்போ பாருங்கள் மார்க் வந்துடுச்சா, 6 அவுட் ஆஃப் 10, இங்கே வந்து 5 அவுட் ஆஃப் 10 வந்துச்சு. இப்போ வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சப்மிட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்த பொண்ணோட நேம் வந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஹோம் பேஜ் போயிட்டு திரும்பி வாங்கன்னு இருக்காங்க. திரும்ப போங்க. ஹோம் பேஜில் பாருங்கள் ரெக்கார்டுன்னு வந்துருச்சா. சரிங்களா? இப்போ ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த எடிட்டில் போய் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பண்ணிவிட்டு என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுறப்ப இந்த மோர்னு இருக்கா அந்த இடத்துல போய் லாக் அவுட் பண்ணுறப்ப ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஏன்னா அப்போ தான் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு மட்டும் நான் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பேஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு. டீச்சர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.